தக்காளி குழம்புனா யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும். 10 நிமிஷத்துல டேஸ்டான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா வெட்டிக்கோங்க. தக்காளியை மீடியம் சைஸ்ல வெட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கை, புதினா கொஞ்சமா, கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அதில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் கூடவே உப்பையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமையே தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பு சிம்லேயே விட்டுருங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி குழம்பு நீங்க தோசை, சப்பாத்தி, ரொட்டி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்படியே தக்காளி குழம்பு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.